கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே உங்களுக்கு இன்று ஒரு அற்புத காட்சியை, ஒரு நன்மையை பார்க்கும்படி கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரம், அந்த 2வது வசனத்துல பாருங்க. ரொம்ப ஒரு ஆணித்தரமான ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவருக்கு சொல்றதை பார்க்கலாம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஒரு அற்புத காட்சி இன்று பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எபிரேயர்ல சொல்லி இருக்கோம், வனவாசமாய் இருந்த மோசே அவருடைய மனவாசத்தை முற்றுப்புள்ளி வைத்து, அது மீகா எழுதின புஸ்தகத்தில் அழகா சொல்லி இருக்கோம். வனவாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தது மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வர. அவன் அங்கு ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறான். இதுவரை நடக்காதது. பச்சை முச்செடி பற்றி எரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகளை சந்தித்தார்கள், அக்கிரமங்களை சந்தித்தார்கள், அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் வந்து எட்டியது. அந்த பாடுகளின் மத்தியிலும் அந்த அடிமைத்தனத்திலும் ஆண்டவரை நோக்கி முறையிட்டதால் அவர்களுக்குள் இருந்த அந்த பச்சை முச்செடி, குத்தல், பிடுங்கல், பச்சை, சில சமயம் பார்த்து அலுவலகத்துல பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பிடிக்கிட்டே இருப்பாங்க, கடன்காரன் வந்து தொல்லை பண்ணிட்டு இருப்பான். நம்ம பக்கம் நியாயம் இருக்கும், ஆனா அந்த நியாயத்தை எல்லாம் புறந்தள்ளிடுவாங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பற்றி எரிகிறபடியினால் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்ட கர்த்தர் சித்தமா இருக்கிறார். இதுவரை இந்த மீகால சொன்னது போல நீங்க வனவாசமா இருந்திருக்கலாம். ஆனா உங்களுடைய வனவாசம் இன்றோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. மாற்றம் இல்லை, இன்றோடு அதுக்கான முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். அதனால்தான் எகிப்து தேசத்துல இந்த நன்மையை பார்க்க ஜனங்களை அழைத்தார். உங்களே அப்படிதாங்க. உங்களுடைய வனவாசம் இன்றோடு நிறைவு பெறுகிறது. பாருங்க, கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருந்த உமது சொந்தத்தமான மந்தையை உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். இதுக்குதான் மோசையை கொண்டு வந்தார். இதுவரை நீங்க வனவாசம் இருந்திருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், நஷ்டத்தை அடைந்திருக்கலாம். கர்த்தர் உங்ககிட்ட அற்புத காட்சி, இனி விடுதலை, இனி ஒரு அதிசயம். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய அவர் துணிந்துட்டார். உங்களுக்கு பெரிய காரியம் நடக்கும். இனி அடிமைத்தனம் இல்லை, அடக்குமுறை இல்லை என உங்க ஜெபம் கேட்கப்பட்டது. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளில் நல்ல வார்த்தைகளை சொல்லி இருக்கிறீங்க. இந்த வார்த்தையின்படி எங்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை, நாங்க எங்களுடைய கூக்குரலை கேட்டு அற்புத காட்சியின் மூலமாக எங்களுக்கு அற்புதம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென்.